காரசாரமான வாக்குவாதம், ஸ்ரீ வெளியேற்றம் மற்றும் ஜூலியானா பிறந்தநாள் கொண்டாட்டம்ட்டு பிக் பாஸ் ஷோடைய 4வது எபிசோட் முடிஞ்சிருக்கு. பிக் பாஸ் நிகழ்ச்சியுடைய விதிமுறைகளை எரிச்சல் அடைகிறதா நடிகை ஓவியா கூறியிருக்காங்க. ஆனா விதிகளுக்கு உட்பட்டு தான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தோம்ட்டு பாடலாசிரியர் ஸ்நேகன் கூறியிருக்காரு. ஆனா ஸ்நேகன் பேசினதை கொஞ்சம் கூட மதிக்காத ஓவியா அங்கிருந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்க வந்த ஓவியாவுக்கும் ஸ்நேகன் மற்றும் கஞ்சா கருப்புக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுக்கிட்டே இருந்திருக்கு. நடிகை ஓவியா விதிகளையும் குழு தலைவரையும் மதிக்கலன்ட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாரும் குறை சொல்லிக்கிட்டே இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அங்க இருந்து போன ஓவியாவை ஆரவ சமாதானப்படுத்த மட்டும் இல்லாம கஞ்சா கருப்பும் சமாதானப்படுத்திருக்காரு. ஆனா ஓவியாவோ என்னால எல்லா விதிகளுக்கும் உட்பட்டு நடக்க முடியாதுன்னு பளிச்சுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமே நடிகை ஓவியா தலைவர் ஸ்நேகனை கட்டிப்பிடிச்சு மன்னிப்பும் கேட்டாங்க. இது போதாதுன்ட்டு பிக் பாஸ் நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுனாலதான் தமிழ் நல்லா பேசிக்கிட்டு இருக்குன்ட்டு நமிதா கூறியிருக்காங்க. பிக் பாஸ் குடும்பம் ஒன்னா சேர்ந்து ஜூலியானாவின் பிறந்த நாளை கொண்டாடி இருக்காங்க. அதே நாள்ல தான் கணேஷ் வெங்கட்ராமின் மனைவி நிஷாவுக்கு பிறந்த நாள்ன்றதுனால கணேஷ் வெங்கட்ராமுக்கு கேக் கொடுத்து கொண்டாடி இருக்காங்க. நடிகர் ஸ்ரீக்கு கொஞ்ச நாளாவே உடம்பு சரியில்லாத பார்த்த பிக் பாஸ் அவரை டாக்டர் கிட்ட அனுப்பிச்சு வச்சாரு. டாக்டரோ ஸ்ரீ உடனடியா பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறணும்னு சொல்லிட்டாரு. டாக்டருடைய பரிந்துரை பேர்ல ஸ்ரீயும் வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்டாரு. பிறந்த நாள் கொண்டாட்டத்துக்கு அப்புறம் ஜூலியானா பிக் பாஸுக்கு கேக் அனுப்பிச்சு வச்சாங்க. அதுக்கப்புறம் நமிதாவும் ஆர்த்தியும் ஜூலி நம்மளுக்கு முன்னாடி தான் நடிக்கிறா, ஆனா உண்மையாவே அவ கவடம் நிறைஞ்சவ அப்படின்ட்டு விமர்சனம் பண்ணிருக்காங்க. இது இல்லாம நடிகை நமிதா டாய்லெட்டை கிளீன் பண்றது எப்படின்ட்டு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா கிளீனிங் செக்ஷன்ல இருக்கிற டீம் மட்டும்தான் டாய்லெட்டை கிளீன் பண்ணணும்ன்றது இல்ல, யாருனாலும் கிளீன் பண்ணலாம். டாய்லெட்டை எப்படி கிளீன் பண்ணணும்னு நமிதாவே கிளீன் பண்ணியும் காமிச்சாங்க. மேலும் இந்த செய்தி பற்றிய லேட்டஸ்ட் அப்டேட்டுகளை தெரிஞ்சுக்கணும்னா மித்ரா கிரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. நன்றி.